Hello students, in today's class we shall discuss about Z transform, initial and final value theorem. Initial value theorem, the statement வந்து state the initial value theorem. இது வந்து 2 mark வரும். If Z transform of f of n equal f of z, then f of 0 no equal limits z approaches infinity equal f of z. Z transform பண்றது எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? Z transform of xn னு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குமா? இந்த இடத்துல அதை வந்து f of n னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. fn னா வேற எதுவும் இல்லை, xnன்ற சீக்வன்ஸ் தான். இந்த f of n ங்கிற சீக்வன்ஸ்க்கு Z transform அப்ளை பண்ணும்போது அவுட்புட் வந்து ஒரு z ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிடைக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் Z transform of a power n அவுட்புட் வந்து எப்படி வந்தது? z by z minus a. இது வந்து in terms of z ல வரும். இதுதான் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், f of z வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரி, இனிஷியல் வேல்யூ தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, என்னன்னு இருக்க வேண்டிய இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்றீங்க. இதனுடைய வேல்யூ ஒரிஜினலா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா z approaches infinity. f of z ல z ல எங்க இருக்கும், அந்த இடத்துல இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும்ன்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இதுக்கு பேர் வந்து இனிஷியல் வேல்யூ தியரம். அடுத்தது ஃபைனல் வேல்யூ தியரம். ஃபைனல் வேல்யூ தியரம் இந்த இடத்துல 0க்கு பதில் இன்ஃபினிட்டி, லிமிட் n approaches infinity. fn வர வேண்டிய இடத்துல, அது n வர வேண்டிய இடத்துல இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட் பண்ணதுனுடைய ஆன்சர் f of z. அப்படிங்க 0 f of z z approaches 1 into z minus 1. இந்த வேல்யூ, இந்த லிமிட்னுடைய வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கும். இது வந்து ஃபைனல் வேல்யூ தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். fn ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அந்த சீக்வன்ஸ்க்கு n வர வேண்டிய இடத்துல இன்ஃபினிட்டி அப்ளை பண்றீங்க, அது சம் ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ ஏன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது f of z கூட எதை மல்டிஃபிகேஷன் பண்ணணும்னா z minus 1 மல்டிஃபிகேஷன் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா z வர வேண்டிய இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணணும். இதனுடைய வேல்யூ bன்னு எடுத்துப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கும்ன்றது தான் என்னுடைய மீனிங். ஃபைனல் வேல்யூ தேர்ம்னா இங்கே என்னுடைய மதிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஃபினிட்டி, இனிஷியல் வேல்யூ தேர்ம்னா என்னுடைய மதிப்பு என்ன வரும், இந்த 0 வரும், இந்த இடத்துல இன்ஃபினிட்டி வந்து வந்திருக்கும். அது வந்து இனிஷியல் வேல்யூ தேரம். இந்த z minus 1 வந்து ப்ரெசென்ட் ஆகாது. அதில் இனிஷியல் வேல்யூ தேரத்தில் ஸ்டேட் த ஃபைனல் வேல்யூ தேரம். ஒரு சில எக்ஸாம்பிள் ஸ்டேட் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தேரம். Z transform நிறைய டைம் 2 மார்க் தான் வந்திருக்கு. அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. பை லக் அது வந்து 2 மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி 8 மார்க் ப்ராப்ளம் இருக்கு. அது ஆனால் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் நடத்துகிற அந்த மாடல் எப்படி ப்ராப்ளம் வருது பை இனிஷியல் வேல்யூ தேரம். இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த 3 ஃபார்முலாவும் நீங்கள் மெமரி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அது 8 மார்க் ப்ராப்ளம். அந்த 3 ஃபார்முலாவும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். u நாட், இதுக்கு டெரிவேஷன்ஸ்லாம் இருக்கு. டெரிவேஷன்லாம் இல்லை, நம்ம ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். u நாட் ஈக்குவல் u of 0 z னு வர வேண்டிய இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணி u of z, அதாவது f of z தான் u of z னு சொல்லியிருக்காங்க. f of z னு சொன்னாலும் u of z னு சொன்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். z னு வர வேண்டிய இடத்துல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து u நாட். அடுத்தது u1 z into uz minus z into u நாட். அடுத்தது u2ன்றது z square into uz minus z square u of 0 minus z into u1. இந்த u of 0 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கண்டுபிடிக்கும். அடுத்தது u2 கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எது தெரியும், u நாட்னு தெரியும், u1 தெரிஞ்சாதான் நீங்க என்ன இந்த இடத்துல u0 சப்ஸ்டிட் பண்ணணும், u1 வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நீங்க u2வே வந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல u நாட் கண்டுபிடிக்கணும், u நாட்டை வச்சுட்டு u1 கண்டுபிடிக்கணும். அப்படியே உங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு தான் நீங்க எதை கண்டுபிடிக்கணும், u2 வந்து கண்டுபிடிக்கணும். நான் மீண்டும் சொல்றேன், இந்த 3 ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த 3 ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க அந்த ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க, 8 மார்க்கை u of z அல்லது f of z நோட்டேஷன் வந்து மாறலாம். கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களை பொறுத்து u of z இருக்குங்களா, இதே இடத்துல f of z னு கொடுத்துட்டு find f நாட், f1 f2னு வரல. அதை பார்த்தோன்னே ஏதோ புது ப்ராப்ளம்னு நினைக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து ஒரே ப்ராப்ளம் தான். u of z 2z square plus 5z plus 14 divided by z minus 1 whole power 4. இந்த u of z ரீரைட் வந்து பண்ணணும். இதுக்கு பேர் வந்து நியூமரேட்டர், இதுக்கு பேர் வந்து டினாமினேட்டர். நியூமரேட்டர்ல z னுடைய ஹையஸ்ட் பவர் வெளியே எடுக்கணும்.
அதே மாதிரி டினாமினேட்டரில் ஜெட்னுடைய ஹையஸ்ட் பவர் வெளியே எடுக்கணும். இப்போ நான் எப்படி வெளியே எடுக்கணும்? ஜெட்னுடைய ஹையஸ்ட் பவர் வந்து ஜெட் ஸ்கொயர். இதை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2 5 by z plus 14 by z ஸ்கொயர். இதான் மீனிங். இப்போ z ஸ்கொயர் திருப்பணும் இருக்குங்க. 2z ஸ்கொயர், ஒரு zக்கு z கேன்சல் ஆச்சுன்னா 5z, இந்த z ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா திருப்பணும் 14 பழைய ஃபார்ம் வந்து கிடைச்சிரும். டிவைடட் பை இதில் எதை வெளியே எடுக்கலாம்னா z பவர் 4 வெளியே எடுத்துடலாமா? z பவர் 4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 minus 1 by z whole power 4. இந்த z பவர் 4 உள்ள பெருக்கும்போது z பவர் 4 z z வந்து கேன்சல் ஆகும். இது எல்லாம் உங்களுக்கு இன்னும் எப்படி நான் எடுத்துருக்கிறேன்றது உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா இப்படி நான் பண்ணிக்கிறேன். இப்போ z வெளியே எடுத்துட்டோம்னா 1 minus 1 by z, இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஹோல் பவர் 4. செட்டை உள்ள பெருக்குங்க z z கேன்சல் ஆச்சுன்னா திருப்பி இந்த ஃபார்ம் z minus 1 வந்துடும். இப்போ நான் நிறைய டைம் சொல்லுவேன் ஏபி ஹோல் பவர் n ஈக்குவல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? a பவர் n b பவர் n க்கு ஈக்குவல். அப்போ அந்த ஃபார்முலா பிரகாரம் z பவர் 4 இன்ட்டு 1 மைனஸ் 1 பை z ஹோல் பவர் 4 வந்து எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இதில் எந்த என்னன்னா நியூமரேட்டர்னுடைய ஹையஸ்ட் பவர் எடுக்கணும், டினாமினேட்டர்னுடைய ஹையஸ்ட் பவர் வெளியே எடுக்கணும். ஏன் இது மாதிரி எடுக்கிறோம்னா அப்போ தான் z ஈக்குவல் இன்ஃபினிட்டி. எதை யூஸ் பண்ண போகிறோன்னா என்னுடைய எய்ம் வந்து a பை இன்ஃபினிட்டியோடைய வேல்யூ வந்து 0. z வந்து கீழே டிவைடட்டில் வந்தீங்கன்னா தான் a பை இன்ஃபினிட்டி ஒரு ஃபைனட் குவான்டிட்டி வேல்யூ தரும். புரியுதுங்களா? a பை இன்ஃபினிட்டியோடைய வேல்யூ வந்து z கீழே எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா z ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டோமா? z ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டோம். 2 by 5 by z 14 by z ஸ்கொயர். இந்த z பவர் 4 இதிலிருந்து இந்த டேர்ம் எப்படி வருதுன்றது இங்கே எக்ஸ்பிளேஷன் போகுது. z minus 1 whole power 4, z காமனாக வெளியே எடுத்துறீங்க. அப்போ z பவர் 4 1 minus 1 by z whole power 4. இப்போ இந்த z ஸ்கொயருக்கு z பவர் 4 கேன்சல் பண்ண z ஸ்கொயர் கீழே வந்துருமா? இதுதான் வந்து ஃபைனல் டேர்ம். இது வரைக்கும் புரியுதா? u நாட் z approaches infinity. u z னுடைய வேல்யூ வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 2 + 5 by இன்ஃபினிட்டின்னு வரும். z னுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி. அதனால் இது 0, இதுவும் 0, இந்த இடமும் 0. ஆனால் இந்த ஹோல் திங் இங்கே z ஸ்கொயர்னு வருது இல்லையா? இந்த இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட் பண்ணும்போது இது வந்து இன்ஃபினிட்டி. சாரி, 0ன்னு எழுதிட்டு இது வந்து z னுடைய வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி. அப்போ ஒரு நம்பரை இன்ஃபினிட்டியில் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? a by infinity. ஆன்சர் இஸ் 0. அதனால தான் இந்த 0 வந்து கிடைக்கும். u நாட்னுடைய வேல்யூ 0. இப்போ அடுத்தது u1. u1க்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். uz மதிப்பை இப்போ நம்ம கண்டுபிடிச்ச uz மதிப்பை z-ஆல் பெருக்கணும். சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம் uz வேல்யூ. ஒரு z-க்கு ஒரு z கேன்சல் பண்ணலாம். u நாட்னுடைய மதிப்பு போன ஸ்டெப்ல 0, 0 கூட z பெருக்கனால 0. இதுலயும் வந்து என்ன z வந்து கீழே இருக்கு, z வந்து கேன்சல் ஆகல. அப்ப எனிதிங் பை இன்ஃபினிட்டிங்க கீழே z இருக்கா, நேரத்துல இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியா நீங்க எதை பெருக்கினாலும் இன்ஃபினிட்டி தான் ஆகும். a by infinity ஆன்சர் இஸ் 0. அப்ப u1 வந்து 0. அடுத்தது u2. z ஸ்கொயர் இன்டு u is z ஸ்கொயர் u of 0, u1 0. இது ரெண்டுமே கேன்சல். ஏன்னா u0 0, u1 0. இது ரெண்டு அப்போ இதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். z ஸ்கொயரை u of z அவுட் பெருக்கணும். ஆல்ரெடி u of z னுடைய வேல்யூ 2 by 5 by z plus 14 by z ஸ்கொயர். டினாமினேட்டர்ல z ஸ்கொயர் இன்டு z ஸ்கொயர் 1 minus 1 by z whole power 4. இந்த z ஸ்கொயருக்கு z ஸ்கொயர் கேன்சல். இந்த இடத்துல தான் நான் ஜீரோ ஆன்சர் வந்து கிடைக்கும். எப்படி நான் ஜீரோ ஆன்சர் வரும்னா 2 டினாமினேட்டர்ல 5 by infinity plus 14 by infinity. இது ரெண்டுமே ஆன்சர் என்ன ஆகுது? 0. whole thing divided by 1 minus 1 by infinity whole power 4. உடைய வேல்யூ வந்து என்ன? 0. அப்ப 2 by 1 power 4 answer is 2. இது u2 கான வேல்யூ. அடுத்தது இப்போ நான் நடத்துக்கு வந்து 2 மார்க். ஃபைண்ட் f of 0, f of infinity. எது கொடுத்துருக்காங்க? f of z கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்காங்க f of 0, f of infinity. f of 0 வேணும்னா இனிஷியல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணணும். f of infinity வேணும்னா ஃபைனல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணணும். f of 0 z ன்னு வர வேண்டிய இடத்துல இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட் பண்ணணும். போன ப்ராப்ளம் மாதிரி இதில்
ஜெட்னுடைய ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். அங்கே நியூமரேட்டரில் எது எடுக்கணும், ஏன்னா டினாமினேட்டரில் என்ன பண்ணலாம், இதுலேருந்து ஜெட்டை வெளியே எடுக்கலாம், இந்த டேர்மில் இருந்து ஜெட்டை வந்து வெளியே எடுத்துடலாம். ஜெட்டை உள்ளே பெருக்கினீங்கன்னா ஜெட்டு -2, அதேமாதிரி இந்த ஜெட்டை பெருக்கினீங்கன்னா ஜெட்டு இன்ட்டு Z-3 வந்து கிடைச்சிடும். இப்போ ஒரு ஜெட் கேன்சல், இந்த கீழே ஜெட் வந்து இருக்குது, பழைய ஃபார்முலா பிறகு எனிதிங் பை இன்ஃபினிட்டி வந்து 0. அப்போ f(0) வந்து 0. அடுத்தது ஃபைனல் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா f(∞) வந்து கிடைக்கும். z வர வேண்டிய இடத்துல 1 சப்ஸ்டிட் z-1 இன்ட்டு f(z), z வர வேண்டிய இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன ஆகும்? That was going to 0 வந்து கிடைச்சிரும். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். u0, u1, u2 உடைய வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. இதில் z-னுடைய ஹையஸ்ட் பவர் வந்து z³ வெளியே எடுக்கணும். இது வந்து அப்போ வேணா உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுறேன். uz z³ காமனாக வெளியே எடுக்கணும்னா 1 + z/z, 1/z², 1/z². (1/z²) the whole thing divided by z-1/1/z whole cube. இது z³ 1 + 1/z² whole thing divided by z³ 1 - 1/z. okay, z³ cancel ஆகும். அப்போ u of z is nothing but 1 + 1/z² by இதை வச்சுட்டு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா u0 வேல்யூ, u1 வேல்யூ, u2 வேல்யூ சீக்கிரமாக கிடைச்சி. Thank you so much for listening. Have a great time.